வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 ஜனவரி 2009க்கான முக்கிய நிகழ்ச்சிகளை தற்போது காணலாம். இணையதள நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சத்தியம் கம்ப்யூட்டர்ஸில் புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் வங்கிக் கணக்குகள் தொடர்பான ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும், இதனால் ஒவ்வொரு வணிக வங்கியும் சத்தியம் நிறுவனம் தொடர்பான தங்கள் கிளைகளில் உள்ள கணக்கு விவரங்களை ஆவணங்களை உடனே ரிசர்வ் வங்கிக்கு ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் உள்ள 7000 கோடி கொள்ளையடித்ததில் பினாமி பெயர்களில் அனைத்து பணங்களும் களவாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் சத்தியம் கம்ப்யூட்டரின் தற்போதைய நிலைமை பற்றி அறிவதற்காக கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர்கள் திரு கமல்நாத், திரு பிரணாப் முகர்ஜி, திரு ப சிதம்பரம் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டதாகவும், சத்தியம் கம்ப்யூட்டருக்கு உதவி நிதி வழங்குவது பற்றி முடிவெடுக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநருடன் கருத்து கேட்ட போது, உதவி நிதி கொடுப்பதற்கு சத்தியம் கம்ப்யூட்டருக்கு கொடுப்பதை போல் அடுத்து விப்ரோ போன்ற பல கம்பெனிகளுக்கும் கொடுக்க நேரிடும் என்றும், இப்படி கொடுக்கப்படும் பணம் இந்தியாவில் உள்ள விவசாயத்துறைக்கும் விவசாயிகளுக்கும் நெசவு தொழிலாளர்களுக்கும் கொடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சத்தியம் கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் வணிக நோக்கமற்ற அமைப்பின் ஒன்றான நெருக்கடி நிர்வாக ஆராய்ச்சி நிலையத்தில் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிர்வாக குழுவிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இதேபோல் ஐசிஐசியின் முன்னாள் தலைமை நிர்வாகி கே காமத் அவர்களும் விலகியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் மிலிபெண்ட் 3 நாள் பயணமாக புதுடெல்லி வந்துள்ளார். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பிரிட்டன் அமைச்சரின் இந்த பயணம் அமைந்துள்ளதாகவும், இவர் புதுடெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதல்வருமான திருமதி வசுந்தரா ராஜே 22,000 கோடி ரூபாய் நில ஊழல் செய்திருப்பதாகவும், அவர் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய உணவு வழங்கல் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் திரு சரத் பவார் அவர்களும், கனடா நாட்டு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் திரு ஜெரி ரிட்ஸ் அவர்களும் விவசாயத்துறை மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது என்பதற்கான ஒரு உடன்பாட்டில் கையெழுத்து இட்டதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கேரளாவில் இருந்து கர்நாடகாவுக்கு வந்திருந்த இன்ஜினியர் சாலை விபத்தில் சிக்கி மூளை சாவை சந்தித்தார். இதையடுத்து அவரது இதயம் பாதுகாப்பாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கு நோயாளிக்கு பொருத்தப்பட்டது. மேலும் இன்ஜினியரின் இதய இரத்த குழாய்கள் தான்சானியா சேர்ந்தோருக்கு பொருத்தப்பட்டதாக சென்னையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழர்களுக்காக நடுநிலையான செய்தியை வெளியிட்ட இலங்கை தலைநகர் கொழும்புவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரான லசந்த் விக்ரமதுங்க அவர்களின் உடல் இன்று அடக்கம் செய்யப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதி தீர்வு கண்டதும்
இலங்கை தமிழர்களின் பிரச்சனையில் கவனத்தில் கொள்ளப்படும் என்று மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தே ரயஸ் யாத்தியும் தெரிவித்துள்ளதாக மலேசியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட வலியுறுத்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னை மெமோரியல் ஹாலில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் திரு பழ நெடுமாறன் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இலங்கையில் எந்த தமிழரும் கொல்லப்படவில்லை என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக 6வது ஊதியக்குழு நிலுவை தொகையை அரசு வழங்க இருப்பதாகவும், இந்த இடைக்கால நிலுவைத் தொகை வழங்கப்படுவதால் அரசுக்கு 4247 கோடி கூடுதல் செலவாகும் என்று அரசு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், தமிழக மக்கள் திருமங்கலத்தில் தோல்வியை கொடுத்தாலும் லோக்சபா தேர்தலில் நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் திரு வைகோ அவர்கள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஈழத் தமிழர்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்குமாறு அங்குள்ள தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கடிதம் எழுதியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக பொதுச் செயலாளர் திரு க அன்பழகன் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், தென்மண்டல திமுக அமைப்பு செயலராக திரு மு க அழகிரி நியமிக்கப்படுகிறார் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கேட்டபோது, வட மண்டலத்துக்கு திரு மு க ஸ்டாலின் இருக்கிறார், இனி கிழக்கு மண்டலமும் மேற்கு மண்டலமும் காலியாக இருப்பதால் அந்த இரு பதவிக்கும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு கொடுப்ப வாய்ப்பு இருக்கிறதோ என்று கூறினார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளசாராயம் குடித்த பெண்கள் உட்பட 4 பேர் உயிர் இழந்ததாகவும், அவர்கள் அனைவரும் சாதாரண தொழிலாளிகள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடல் பகுதியில் திருவள்ளுவர் சிலைக்கு போகும் பகுதியில் கடல் 10 மீட்டர் உள்வாங்கியதாகவும், இதனால் படகு போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக திரிவேணி சங்கமம் கன்னியாகுமரியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 13 ஜனவரி 2009 பிற்பகல் 2 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை, மிக சுத்தமாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.